நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கல உமிழ்நீர் கட்டிகளை வைத்திருந்த 5 பேர் வனத்துறையிடம் சிக்கியிருக்கின்றனர். கடல் தங்கம் என்று அழைக்கப்படும் திமிங்கல உமிழ்நீர் இவர்களுக்கு கிடைத்தது எப்படி? திமிங்கலத்தின் உமிழ்நீருக்கு ஏன் இவ்வளவு மதிப்பு? உலகின் மிகப்பெரிய உயிரினமான திமிங்கலம் கட்டியான ஒரு உமிழ்நீரை வாயிலிருந்து வெளியிடும். கடலில் மிதந்து வரும் இந்த உமிழ்நீரை தான் கடல் தங்கம் என்று அழைக்கின்றனர். 1 கிலோ உமிழ்நீர் 1.5 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் இதற்கு சர்வதேச அளவில் பெரும் மதிப்பு உள்ளது. பெர்ஃப்யூம், நறுமணப் பொருட்கள் மற்றும் சில மருந்து பொருட்கள் தயாரிப்பதற்கு திமிங்கல உமிழ்நீர் மூலப்பொருளாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்தியாவில் திமிங்கல உமிழ்நீரை எடுப்பதும் விற்பதும் தடை செய்யப்பட்டிருப்பதால் பலர் இதை கள்ளச்சந்தைகளில் விற்பனை செய்து வருகின்றனர். திமிங்கல உமிழ்நீருக்கு சர்வதேச சந்தையில் அம்பர்கிரீஸ் என்று பெயர் உண்டு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் திமிங்கல உமிழ்நீரான அம்பர்கிரீஸை சிலர் பதுக்கி வைத்திருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் நாகப்பட்டினம் நம்பியார் நகரைச் சேர்ந்த வீரமணி, கார்த்திகேயன், புதுச்சேரியைச் சேர்ந்த பிலிக்ஸ் பவுல்ராஜ், தஞ்சையைச் சேர்ந்த தமிழரசன், முத்துப்பேட்டையைச் சேர்ந்த கண்ணன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 9 கிலோ திமிங்கல உமிழ்நீரை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கல உமிழ்நீர் நாகையில் சிக்குவது இதுவே முதல் முறை என்றும், கைதானவர்களுக்கு திமிங்கல உமிழ்நீர் கிடைத்தது எப்படி என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.